தொடர்ந்து என்ன படிச்சுட்டு வரோம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ள நீ யார்? அதாவது நான் என்னவா உணர்றேனோ அது நான் இல்லை, நான் உண்மையிலே யாரா இருக்கிறேனோ அதுதான் நான். நீ என்னைக்கு கண்ணாடியில் ஒரு சாயலை பார்க்குறியோ அப்போவே அன்னையிலிருந்து அந்த சாயலுக்கு ஏற்ற மாதிரி கிரியைகளை செய்ய நீ ஆரம்பிக்கிறாய். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. வேத வசனத்தில் தான் யார் என்பதை பார்க்கிறவர்கள் அதற்கு ஏற்றார் போல. இப்ப நீதிமான் பைபிள் சொல்லுதுல, அவன் பாடி எப்படி ரெசிப்ரோகேட் பண்ணும்னா நீதிமான் மாதிரியே ரெசிப்ரோகேட் பண்ண ஆரம்பிக்கும். பைபிள் சொல்லுது பார்த்தீங்களா, நாம் எல்லோரும் இமைப்பொழுதிலே மறுரூபமாவோம். அந்த சம்பவம் எப்ப நடக்கும்னா இதை நீ பார்க்க நடக்குது. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஓகே, ஸோ தொடர்ந்து என்ன படிச்சுட்டு வரோம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ள நீ யார் அப்படின்றத நம்ம படிக்கிறோம். எப்படி கிறிஸ்துவுக்குள்ள நீ யார் அப்படின்னு படிக்கிறோம். நம்முடைய சாயலை நாம் புரிந்து கொள்கிறோம். இப்படி அதாவது நான் என்னவா உணர்றேனோ அது நான் இல்லை, நான் உண்மையிலே யாரா இருக்கிறேனோ அதுதான் நான். இந்த வார்த்தையை மறந்துவிட. நீங்கள் என்னவா உணர்றீங்களோ அது நீங்கள் இல்லை, நீங்கள் உண்மையிலே யாரா இருக்கிறீங்களோ அதுதான் நீங்கள். இப்போ நான் நல்ல வெள்ளையாக கலராக இருக்கிறேன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஏன் சார், நான் மனசில் அப்படியே நினைக்கிறேன். ஆனால் நான் கண்ணாடியை போய் பார்க்குறேன், அங்கே பார்த்தா நினச்ச அளவுக்கு நான் கலரா இல்லை, ஏதோ ஒரு மாநிலத்தில் இருக்கிறேன். இப்போ நான் ஒன்று நினைக்கிறேனே அது உண்மையா? கண்ணாடி ஒன்று காட்டுதே அது உண்மையா? நீங்கள் கருப்புன்னு நினைக்கிறீங்க, ஆனால் கண்ணாடி வெள்ளையாக காட்டுதுன்னா நீங்கள் அதுதான் உண்மை. நீங்கள் குண்டுன்னு நினைக்கிறீங்க, கண்ணாடியை போய் பார்த்தா அது ஒல்லின்னு காட்டுது, அதுதான் உண்மை. அப்போ ஒரு கண்ணாடியை பார்க்குறப்ப தான் நம்ம யார் நமக்கு தெரியுது. அதுவரை நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்போம், நம்ம குண்டாக இருக்கிறோம், ஆனால் கண்ணாடியை பார்த்தா ஒல்லி. அப்போ நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது நீங்கள் கிடையாது. அதை புரிஞ்சுக்கங்க. கண்ணாடி என்ன காட்டுதோ அதுதான் நீங்கள். அப்போ கண்ணாடி காட்டுறதை நீங்கள் தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் பைபிள் சொல்லுது அதாவது உங்கள் எதிரிகள் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறார்களோ அது நீங்கள் அல்ல. ஏனென்றால் அவன் உங்களை குறித்து எதிர்மறையாக தான் சொல்லுவான். உங்கள் நண்பர்கள் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் அதுவும் நீங்கள் அல்ல. ஏன்னா அவன் உங்களை பற்றி பாசிட்டிவாக தான் சொல்லுவான். நீங்கள் உங்களை குறித்து ஒன்று சொல்கிறீங்களே அது கூட நீங்கள் கிடையாது. ஏன்னா நீங்களே சில நேரம் தப்பாக பேசுவீங்க உங்களை பற்றி. ஆனால் இந்த பைபிள் உங்களை பற்றி என்ன சொல்லுதோ அதுதான் நீங்கள். ஸோ உங்கள் சாயலை, இந்த வெளியில் இருக்கிற சாயலை நீங்கள் கண்ணாடியில் பார்க்குற மாதிரி உள்ளே நீங்கள் யாருன்றதை நீங்கள் என்ன செய்யணும், இந்த கண்ணாடியில் நீங்கள் பார்க்குறீங்க. எனக்கு தெரிஞ்ச புதிய ஏற்பாட்டில் இந்த 2 இடத்துலையும், யாக்கோபுலையும் 2 கொரிந்தியர்லையும், அந்த கண்ணாடியிலே நீங்கள் உங்கள் சாயலை பாருங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். ஸோ நிறையா நேரம் நம்ம கண்ணாடியை பார்க்குறதில்ல, நம்மளாவே ஒன்று நினச்சிக்கிட்டு இதுதான் நான் நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் அதையே நினச்சிக்கிட்டு இருக்கனால அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பாடி ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் ஒரிஜினல் நீங்கள் பார்க்கும்போது அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பாடி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. உங்கள் சரீரத்தின் செல்கள் அதற்கு ஒட்டு கேட்கக்கூடிய தன்மை இருக்கான். இது ஒரு பாஸ்டர்கிட்ட பேசிக்கிட்டேன், அவர் சொன்னார் ஒட்டு கேட்கக்கூடிய தன்மை. நீங்கள் என்ன பேசுவீங்களோ அதை கேட்குமா. 4 நாளாக கொஞ்சம் டயர்டாக இருக்குது சார் சொல்லுவீங்களா, அப்படியே கேட்குமா. கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுமா. நல்லா இருக்கேன் சார், ஆனால் முன்னாடிக்கு இப்போ நல்லா ஃபீல் பண்ணுறேன், நல்லா இருக்கேன், அடுத்து இதுவும் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும், நல்லா இருக்கேன், சுகமாக இருக்கிறேன், சுகமாயிட்டே இருக்கிறேன், இல்லை சுகமாயிட்டேன், இதெல்லாம் கேட்குது. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் செல்ஸ் ரியாக்ட் பண்ணுது. அதனால் தாவீது தன் ஆத்மாவுக்கே பேசுகிறேன், என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறான்னு பேசுகிறார். ஸோ யூ ஹாவ் டு நோ யுவர் ரியல் இமேஜ். அந்த இமேஜை தொடர்ந்து கேட்கணும். கேட்ட அன்னைக்கே நீங்கள் ஆவியில் நிறைஞ்சு பிலீவ் பண்ணுங்க, நல்லது. பண்ண முடியலையா, பிரச்சனையே இல்லை, தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. தொடர்ந்து கேட்க 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 அறிவு முதலாவது வரும், அடுத்து உணர்வு உங்களுக்குள் வரும்.
உணர்வு வந்தோடனே சரீரத்தில் அது வெளிப்பட்டுரும். சரியா? ஸோ இந்த இமேஜை பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு 2 வசனத்தை வாசித்துட்டு இந்த வாரம் ஒரு இமேஜை பற்றி உங்கள்கிட்ட நான் பேச விரும்புகிறேன். ஒன்று, ஏற்கனவே பார்த்ததை தான் நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 3:18 வாசி. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். பார்த்தீங்களா? இந்த வசனத்தில் 3 முக்கியமான வார்த்தையை நான் வாசித்து அதை 3 இணைக்கிறேன். ஒன்று, நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு. முக்கியமான வார்த்தை கண்ணாடியிலே கண்டு. எல்லாம் சொல்லுங்கள். கண்ணாடி என்பது என்ன? வேத வசனம். என்னை எனக்கு காட்டும். கண்ணாடியிலே கண்டு, அடுத்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். அல்லேலூயா சொல்லுங்கள். யாரெல்லாம் மகிமையின் மேல் மகிமை அடைய விரும்புகிறீங்க சொல்லுங்களேன். அப்படின்னா நீங்கள் கண்ணாடியை பார்க்கணும், இல்லை பார்த்துக்கிட்டே இருக்கணும். சில பொண்ணுகளை பார்த்தீங்களா, இல்லை ஆக்டர்ஸை பார்த்தீங்களா, பார்ப்பேன். ஓகே, ஷார்ட் ரெடியா? அந்த கண்ணாடியை நம்ம காலையில் ஒரு தடவை தானே பார்க்குறோம், அப்புறம் சாயந்தரம் வந்து பார்க்குறோம். சிலர் காலையிலையும் பார்க்குறோம் இல்லையா? பார்க்குறீங்களே? அப்படி தோளுக்கு மேலே தலை இருக்கான்னு செக் பண்ணிக்கணுங்க. இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் பார்க்குறோம், நைட்டு பார்க்குறோம். ஆனால் ஆக்டர்ஸு, சினிமா நடிகர்கள் ஒரு நாளில் குறைந்தது ஒரு 50 முறைக்கு மேலாக கண்ணாடி பார்ப்பார்கள். எத்தனை முறைக்கு மேலாக? இப்போ சொல்லுங்கள், சினிமா நடிகர்களையும் அழகாக இருக்கிறாங்க, சினிமா நடிகைகளேன்னு அழகாக இருக்கிறார்கள். நான் நடிகர்களை சொல்கிறேன். ஷூட்டிங் இருக்கிறப்ப ஒரு நாளைக்கு 50 முறை பார்ப்பாங்க. ஆனால் வீட்டுக்கு போனீங்கன்னா கைலியோட ஒரு டிவி நாயல் மாரி உட்காந்துருக்குறாங்க. ஒரு சிலர் பெரிய சூப்பர் ஸ்டார்னு சொல்லப்படுகிற மிகப்பெரிய ஆளுகள்லாம் வீடுகளில் இருக்கிற ஃபோட்டோ வேறு மாதிரி இருக்குது. நடிகர்கள் வந்து ஷூட்டிங் இல்லாதப்போ கேஷுவலாக தான் இருக்கிறாங்க. ஆனால் நடிகைகள் ஷூட்டிங் இல்லாதப்பவும் எப்போவுமே ஒரு டச்சப்போடு தான் இருக்கிறாங்க. எதுக்கு நடிகைகள்கிட்ட போகிறீங்க? நம்ம சாதாரண பிள்ளைகளே கையில் ஒரு கண்ணாடியோடு தான் இருக்காங்க. பேக்கில் ஒரு கண்ணாடி எப்போவுமே இருக்கணும். சொல்கிற புரியுதா? உங்கள் பேக்குக்குள்ளே பெரிய கண்ணாடி இல்லாட்டினா கூட ஒரு சின்ன கண்ணாடி எப்போவுமே இருக்கணும். கை தட்டுங்க. நேற்று ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன். அந்த ஹோட்டலில் வெளியில் புதிய ஏற்பாடு வச்சுருக்குறாங்க. நல்ல சின்ன புதிய ஏற்பாடு, சின்ன கண்ணாடி வச்சுக்கணும். இப்போ நடிகைகள் ஏன் எப்போவுமே அழகாக இருக்காங்கன்னா, அவங்க எப்போவுமே கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே வாரத்துக்கு ஒரு தடவை கண்ணாடியை பார்க்குற குரூப்லாம் இருக்குது. விளங்குமா? அப்போ எப்படி இருக்கும்? போன வாரம் கண்ணாடி பார்த்தது, அதனால் முடியெல்லாம் குழஞ்சி போய் ஒரு மாதிரி ஆவிக்கிரிய மனுஷனுக்கு அப்படி இருக்கிறான்னு. ஆனால் நீங்கள் கண்ணாடியை பார்க்குறது புதிதாய் பிறந்த குழந்தைகள் பால் குடிப்பது போல். நீங்கள் கண்ணாடியை பார்க்க 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 உங்களுடைய மகிமையின் மேல் மகிமை அடைவீர்கள், மறுரூபம் அடைவீர்கள். பைபிள் சொல்லுது பார்த்தீங்களா? நாம் எல்லோரும் இமைப்பொழுதிலே மறுரூபமாவோம். அந்த சம்பவம் எப்போ நடக்கும்னா, இதை நீ பார்க்க பார்க்க நடக்குது. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இதை ரொம்ப பார்க்குறவனுக்கு வியாதியை பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. இதை ரொம்ப பார்க்குறவனுக்கு எதிரியை பார்க்க நேரம் இல்லை. இதை ரொம்ப பார்க்குறவனுக்கு பிரச்சனையை பார்க்க நேரம் இல்லை. இதை பார்க்காதவன் தான் எல்லாத்தையும் பார்க்குறான். ஆனால் இதை பார்க்குறவனுக்கு எதை பார்க்கவும் நேரம் இல்லை. இதை பார்க்க பார்க்க கண்ணாடியிலே கண்டு மகிமையின் மேல் மகிமை அடைகிறான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். 2 வார்த்தை சொன்னேன், கண்ணாடியிலே கண்டு. அடுத்து இன்னொரு வார்த்தையை சொல்கிறேன், சாயல். அந்த சாயலாகத்தானே. அப்போ கண்ணாடியில் சாயலை பார்க்குறான். பார்க்க 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 அவன் வாழ்க்கையில் மகிமை மேலே மகிமை நடக்குது. சாயல்னா என்ன? நீங்கள் யார்? நீங்கள் யார்? பாருங்கள், ஐஏஎஸ்க்கு ஐபிஎஸ்க்கு இதுக்கெல்லாம் இன்டர்வியூவில் அவங்க கேட்குற ஒரு கேள்வியில் ஒன்று, நீ யார்? நீ அதான் கேள்வி. நான் வந்து இந்த ஊருக்காரன், இந்த ஜாதிக்காரன், நான். நீ யார்? ஏன்னா நீ இப்போ எதுக்கு வந்திருக்கிற?
ஐஏஎஸ்க்கு ஐபிஎஸ்க்கு வந்து எழுதிட்டு இப்போ நீ வந்து நேரடி நேர்முகத் தேர்வு வரைக்கும் நீ இப்போ என்ன ப்ரிலிமினரி பாஸ் ஆகி வந்திருக்க, நீ யார் சொல்லு. ஒரு முறை இந்த இன்டர்வியூவில் ஐஏஎஸ்க்கு கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க வந்து ப்ரிலிமினரி முடித்து வராங்க. அந்த இன்டர்வியூவில் என்ன செஞ்சாங்கன்னா, சார் இந்த A+B² ஒரு ஃபார்முலா நீங்கள் 10th படிச்சிங்களா, அதை கொஞ்சம் எழுதுங்க அப்படின்ட்டுருக்காங்க. உடனே அந்த போர்டு ஒன்று இருந்திருக்கு. அந்த போர்டு முன்னாடி ஒரு டேபிள், அங்கே சாக் பீஸ் இருக்குது, ஒரு பெல் இருக்குது, அவ்வளோதான். இவன் போன உடனே சாக் பீஸ் எடுத்து அந்த போர்டில் எழுத போனால் போர்டில் ஏற்கனவே எழுதியிருக்கு, எங்கேயுமே இடம் இல்லை. கவனிக்கிறீங்களா? இடம் இல்லை. உடனே டஸ்டரை தேன்னா டஸ்டரு இல்லை. உடனே தேடி பார்த்துட்டு டக்குன்னு பையில் கர்ச்சீப் இருந்திருக்கு, எடுத்து அழிச்சிட்டான். அழிச்சிட்டு A+B² AX² + B² 2AB. கரெக்டாக எழுதிட்டேன்னா சார்? கரெக்டாக எழுதிட்டீங்க, யூ ஆர் நாட் செலக்டட்ன்ட்டாங்களாம். கரெக்டாக தானே சார் எழுதியிருக்கேன், நீ கரெக்டாக தான் எழுதியிருக்கிற. ஆனால் எதுக்கு நீ வந்து என்ன ஆகணும்னு நினைக்கிற? நான் கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறவன் நீ பியூன் ஆகணும்னு நினைக்கல, கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிற. எழுத போனால் ஏற்கனவே போர்டில் எழுதியிருக்கு, அழிக்கிறதுக்கு டஸ்டர் இல்லை. நீ ஒரு கலெக்டருக்கு வர வேண்டியவன் என்ன ஆக்ட் பண்ணியிருக்கணும்? முன்னாடி இருக்கிற பெல்லை அடித்து டஸ்ட்டை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கணும். நீ யாருன்றது உனக்கே பைக்கில் கையை விட்டு இதை எடுத்து தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற. இப்பேற்பட்ட நீ கலெக்டர் ஆனாலும் இந்த வேலையைத்தான் செய்வ. உனக்கு மனதளவில் இன்னும் நீ கலெக்டர் ஆகலை, நீ கிளம்புன்ட்டாங்க. இருக்கீங்களா? நீ அம்புட்டு பையில் கையை விட்டு தொடச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் யார்? அதை பார்க்க பார்க்க க்ளோரி கூடுது. என்ன சொல்லணும்? க்ளோரி கூடுது. இன்னொரு வசனம் சொல்லுது, நீ உன் சாயலை பார்க்க பார்க்க என்ன நடக்குது? யாக்கோபு 1 அதிகாரம் 23 வாசிச்சுட்டு 22 வாசிங்க. எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். ஒருவன் திருவசனத்தை கேட்டு, அதான் கண்ணாடியில் முகத்தை பார்க்குறான், கேட்டு அதன்படி செய்யாதவனானால். இங்கே பாருங்களேன், கண்ணாடியில் நீங்கள் பார்க்குறீங்களே, கண்ணாடியில் பார்க்கும்போது நீங்கள் வந்து இந்த இடத்துல கருப்பாக இருக்குது, நீங்கள் எங்கே துடைப்பீங்க? இங்கே துடைப்பீங்க. இங்கே கருப்பாக இருக்கணும், இங்கே துடைப்பீங்களா? துடைக்க மாட்டீங்க. அப்போ கண்ணாடியை பார்க்கும்போது உங்கள் அழகு என்ன செய்யுது? இன்னும் அழகாகிறதுக்கான இடத்த நோக்கி போகுது. இப்போ ஒன்று மகிமை கூடுது, இன்னொன்று பைபிள் சொல்லுது, நீ கண்ணாடியிலே தன் முகத்தை நீ பார்க்கிற. அடுத்த வசனம் சொல்லுங்க, 25 வாசிங்க. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து எப்படி பார்க்கணும்? கண்ணாடியை உற்று பார்க்கணும். எவ்வளோ க்ளோஸில் வச்சு அந்த டச்சப்லாம் கரெக்டாக இருக்கா அப்படி பார்க்குறாங்க பார்த்தீங்களா? அப்போ கண்ணாடியை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து. முக்கியமான வார்த்தை, அதற்கு ஏற்ற கிரியை. நீ என்னைக்கு கண்ணாடியில் உன் சாயலை பார்க்குறியோ அப்போவே அன்னையிலேருந்து அந்த சாயலுக்கேற்ற மாதிரி கிரியைகளை செய்ய நீ ஆரம்பிக்கிறாய். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. பொதுவாக கண்ணாடியை அதிகமாய் உற்று பார்க்கிறவர்கள், வேத வசனத்தில் தான் யார் என்பதை பார்க்கிறவர்கள் அதற்கு ஏற்றார் போல. இப்போ நீதிமான் பைபிள் சொல்லுதுல, அவன் பாடி எப்படி ரெசிப்ரோகேட் பண்ணோம்னா நீதிமான் மாதிரியே ரெசிப்ரோகேட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த வசனம் பரிசுத்தவான் என்று சொல்ல கேட்கும்போது பரிசுத்தவானாக ரெசிப்ரோகேட் பண்ண ஆரம்பிக்கும். ஆகையால் தான் இந்த உலகம் உங்களை குறித்து ஒரு சாட்சி சொல்லும்போது அதை நீங்கள் கேட்கும்போது உங்கள் பாடி அதுக்கேற்ற மாதிரி ரெசிப்ரோகேட் பண்ண ஆரம்பிக்கும். அதனால உலகம் சொல்கிற சாட்சி நீங்கள் கேட்கக்கூடாது. பைபிள் சொல்லுது, இயேசு சொன்னார், நான் உலகம் சொல்லுகிற சாட்சியை சொல்லுங்க ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. அதனால தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தாடி வைக்கிறத பார்க்குறான், ஐயோ ரொம்ப வருத்தம், அழுகிறத பார்க்குறான், ஐயோ அது எப்படி சார் போய் சொல்லுவாங்க? ஏன்னா இதெல்லாம் பார்க்குறவன் வந்து மனுஷன், ஆனால் தேவனோ சாலமன் முன்னாடி வந்து 2 அம்மா
வந்து இது ஏன் பிள்ளைன்ட்டு 2 அம்மாவுமே சொல்லுங்க சொல்லுங்க 2 அம்மாவுமே அழுகுது. அங்கே தான் சார் நிற்கிறான் சாலமன், கையை தட்டு. நீங்கள் நானும் இருந்தால் பக்கத்தில் போய் மன்னவனே அப்படி போயிருப்பீங்க நீங்கள். ஆனால் அவன் சொன்னா கொஞ்சம் நிறுத்துறியா நீ, நிறுத்து. அவன் கனெக்ட் ஆகிட்டான் ஆவியானவரோட. ஆவியானவரோட கனெக்ட் ஆன முகத்தை என்ன செய்யறதில்ல, பார்க்குற இல்லை, அழுகை என்ன செய்யறதில்ல. அதை நான் சொல்லேன், கண்ணுக்கு முன்னாடி சார் ஒருத்தன் நிறவ நிற்கிறான், ஒருத்தன் வந்து ஃப்ராட் நிற்கிறான், ஃப்ராடு அழுகிறான் சார். இவன் நிறவரை நின்றுக்கிட்டு இருக்க, அவனை பார்த்தா உன்னைக்கே இவன் செஞ்சிருப்பானோன்னு தோணுது எனக்கு. ஆனால் காடோட கனெக்ட் ஆகும்போது அவங்க கண்ணே திறக்குது. அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், நீங்கள் சாலமன் வந்து 2ஐயும் பார்க்குறான், கரெக்டாக தூக்குறான். இது ரைட்டு, இது தப்பு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதுதான் பகுத்தறியத்தக்க அறிவு. பைபிள் அதைத்தான் ஞானம்னு சொல்லுது. நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினாலே பகுத்தறிவது, ஆவியானுடைய சத்தத்தில் நடத்தப்படுவது. அதுதான் உங்களை கொண்டு போகிறது. இங்கே பாருங்க, கண்ணாடியிலே உற்று பார்த்து தன் சுவாப முகத்தை அவன் கண்டுபிடிச்சு அதற்கு ஏற்ற கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கிறான். அது அந்த உலகம் உங்களை பற்றி சொல்கிறத கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற கிரியை செய்வீங்க. ஆனால் இந்த கண்ணாடி உங்களை பற்றி சொல்லிச்சுன்னா அதுக்கேற்ற கிரியை நீங்கள் செய்வீங்க. இன்றைக்கி ஒன்று சொல்ல போகிறேன், கண்ணாடி உங்களை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு ஒரு பாயிண்ட் இன்றைக்கி சொல்ல போகிறேன். நான் இப்போ முகவுரையிலே தான் இருக்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். பைபிள், வாட் பைபிள், ஹூ யூ ஆர் இன் கிரைஸ்ட் அப்படின்ற விஷயத்தில் முதல் விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் கிறிஸ்துக்குள்ள யாருன்னு தெரிஞ்ச உடனே அதற்கு ஏற்ற கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கிறீர்கள். இன்றைக்கி நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் நம்ம காதில் எதை கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் செயல்பாடு. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் எதை காதில் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் மாற ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் வீட்டில் தொடர்ந்து நீ எதுக்கும் பயன்பட மாட்டேன் எதுக்கும் பயன்பட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உங்கள் பாடி ரெசிப்ரோகேட் பண்ண ஆரம்பிக்குது. எங்கள் அப்பா என்கிட்ட தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்பார், நான் ஏதாச்சும் ஒரு பொருளை எடுப்பேன், அது உடஞ்சிரும். அது சொல்லுவார் அடிக்கடி என்கிட்ட, நீ எது தொட்டாலும் விளங்காது, எது தொட்டால். அதே மாதிரி எல்லாம் கையில் தூக்குவாங்க, உடையாது. என் கையில் தொடும்போது உடையும். எதை நான் கேட்கிறேனோ அது எனக்குள்ளே ரெசிப்ரோகேட் பண்ண ஆரம்பிச்சு. நான் வேலைக்கு சேர்ந்தேன்னா வேலையில் நிற்க முடியாது. எங்கே நான் போனேன்னா ஒரு பிரச்சனை வந்துடும், அங்கே ஒரு போலீஸ் பஞ்சாயத்தே வந்துடும். அப்போ கடைசியாக பார்த்தா என் மனசே சொல்லுவீங்க, சொல்கிறது உண்மைதானே, நம்ம அப்படித்தானே இருக்கிறோம். எங்கேயாச்சும் நின்னோம்னா அங்கனுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து வந்துடும். இது எது வேலை பார்த்து தெரியுமா? நான் காதில் கேட்ட சாட்சி இருக்குல்ல, அது என்கிட்ட வேலை பார்க்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் நான் ரட்சிக்கப்படுறேன். ஆமேன்னு சொல்லுங்கள். பைபிள் வாசிக்கிறேன். எங்கள் அப்பா சொல்ல, நீ எது செஞ்சாலும் விளங்காதரான்றாரு. நான் பைபிள் வாசிக்கிறேன். முதல் முறையாக ஆவியான என்கிட்ட சொல்கிறாரு, அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்கிறது எல்லாம் வாய்க்கும்ன்றாரு. கண்ணாடியில் என் முகத்தை பார்க்குறேன், நம்ம செய்கிறது எல்லாம் வாய்க்கும், எல்லாம் வாய்க்கும். செய்ய ஆரம்பிக்கிறேன், வாய்க்குது. அதாவது பெரிய பெரிய காரியங்களை பிளான் பண்ணுறேன், பெரிய பெரிய கிரவுண்டில் பிளான் பண்ணுறேன், பெரிய பெரிய மீட்டிங் பிளான் பண்ணுறேன், எல்லாமே வாய்க்குது. 20 வருடங்கள் நான் திட்டமிட்ட எந்த கூட்டமும் வாய்க்காமல் போகவே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சக்ஸஸ் ஆச்சு. என்னோட குழப்பமே என்ன தெரியுமா வந்துச்சு? ஒன்று செஞ்சு சக்ஸஸ் ஆகி இன்னொன்று செஞ்சு ஃபெயிலியர் ஆனால் இதுதான் என் அழைப்புன்னு நான் கண்டுபிடிச்சிடலாம். என் பிரச்சனை என்னென்னா, நான் எதெல்லாம் செய்கிறேனோ எல்லாமே சக்ஸஸ் ஆகுது, நான் யாருன்னு எனக்கே தெரியல. நான் எவாஞ்சலிஸ்டா? நான் வந்து ரோட்லேருந்து எவாஞ்சலிசம் பேசுகிறேன், ஓப்பன் கிரவுண்ட்லேருந்து ஜனங்கள் திரளாய் ரட்சிக்கப்படுகிறார்கள். நான் சர்ச்சுக்குள்ள உட்காந்து டீச் பண்ணுறேன், அங்கே ஜனங்கள் ஊன்ற கட்டப்படுகிறார்கள். லீடர்ஷிப் பண்ணுறேன், அங்கே சக்ஸஸ் ஆகுது. பிஸ்னஸ் மேன் மீட் பண்ணுறேன், அங்கே சக்ஸஸ் ஆகுது. பைபிள் காலேஜ் நடத்துகிறேன், அது சக்ஸஸ் ஆகுது. சரி, பிஸ்னஸ் பண்ணலான்னு பார்த்தா அதுவும் சக்ஸஸ் ஆகுது. குழப்பமாகி போச்சு எனக்கு. நான் யார் எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று தெரியுது, இனிமேல் சக்ஸஸை வச்சு நான் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, சத்தத்தை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணணும். சக்ஸஸை வச்சு ஜட்ஜ் பண்ணுனா என்ன நடக்கும்? அவன் செய்கிறது எல்லாம் வாய்க்கும். இருக்கீங்களா? அப்போ அதை கேட்ட உடனே என் பாடி அதுக்கேற்ற மாதிரி ரெசிப்ரோகேட் பண்ணுது.
என் செல்லெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி சொல்லுது, நீ என்ன செஞ்சால் நடக்கும்டா, என்ன செஞ்சால் நடக்கும்டா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் செய்கிறது எல்லாம் வாய்க்கும். கண்ணாடி சொல்லுது, கண்ணாடி சொல்லுது, உலகம் 1000 சொல்லட்டும், ஆனால் கண்ணாடி சொல்லு நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும். உன்னுடைய வீழ்ச்சிக்காய் 1000 பேர் காத்து கொண்டு இருக்கலாம், ஆனால் வேதம் சொல்லுகிறது உன்னுடைய வாழ்க்கையின் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும், வெற்றி பெற்றதாக இருக்கும். இந்த உலகம் நினைத்து பார்க்காத உயரத்தில் இருப்பாய். நாளுக்கு நாள் நீதிமானுடைய பாதை நண்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனின் பிரகாசத்தை போல இருக்கும். நண்பகல் வரைக்கும் சூரியன் என்ன செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், பிரைட் ஆகிட்டே இருக்கும். ஓ வாழ்க்கையும் பிரைட் ஆகிட்டே தான் இருக்கும், அதில் மாற்றமே கிடையாது. வசனம் சொல்லிருச்சு, ஜாதகம் சொல்லுது, அதுதான் எனக்கு நடக்கும். ஆமென், ஆமென். சூழ்நிலையை வச்செல்லாம் நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஒரு பொண்ணை பார்த்தீங்க, அது செட் ஆகலன்னா வெக்ஸ் ஆகிறாதீங்க. ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறீங்க, செட் ஆகலன்னா வெக்ஸ் ஆகிடாதீங்க. ஒரு வேலைக்கு போகிறீங்க, இல்லைன்னா வெக்ஸ் ஆகிடாதீங்க. நீங்கள் யார்? நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். உங்கள் பாதை நண்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற. நான் கேட்டேன், சில நேரம் டல்லாக இருக்க மாதிரி இருக்கேன் ஆண்டவரே. போன வாரம் அதான் சொன்னார் கர்த்தர். 8 மணிக்கு சூரியன் எங்கே இருக்குது? மேலே இருக்குது. 1 மணி நேரம் மேகம் மூட்டமாயிருச்சு, ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. 9 மணிக்கு மேகம்லாம் விலகிருச்சு. சூரியன் 8 மணி இருந்த இடத்துல இருக்குமா, 9 மணிக்கு வேறு இடத்துல இருக்குமா? அது சொல்லும், நீ டல்லாரு நல்லாரு, நான் மேலே ஏறிக்கிட்டே தான் இருப்பேன். நீ 2 மணி நேரம் கழிச்சு வந்தால் நான் இன்னும் மேலே இருப்பேன். அப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் சில நேரம் எதிரிகள் இவங்கெல்லாம் ஒரு மாதிரி மேகத்தை கொடுத்துருக்கலாம். இந்த மேகம்லாம் விலகி ஒரு 3 மாதம் கழிச்சு உங்களை பார்ப்பாங்கல்ல, அப்போ நீங்கள் வேறு இடத்துல இருப்பீங்க, வேற இடத்துல இருப்பீங்க. கையை தட்டுங்க. இந்த 3 மாசம் உங்க வளர்ச்சி தடைபடாது. இந்த 3 மாசம் உங்களை உயர்வு தடைபடாது. ஏனென்றால் கண்ணுக்கு தெரிகிறது மேகம், ஆனா சூரியன் மேல போயிட்டே தான் இருக்கு. அப்படித்தான் உங்க வாழ்க்கையில சில விஷயங்களை பாக்குறீங்க, இதுல வச்சு நீங்க வளரல நினைக்காதீங்க. உள்ள ஒரு மகிமை வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. அதனால நீ தூங்கும் போதும் எந்திரிக்கும் போதும் உனக்குள்ள இருக்கிற சூரியன் மேலே போயிட்டே தான் இருக்கு, மேலே எந்திரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. சரியா? நேற்றை விட நீங்கள் நல்லா இருக்கீங்க. இன்றைக்கி காலையில் விட நீங்கள் நைட்டு, இப்போ இந்த நைட்டு அடுத்த ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு மகிமை அளவு உயருது. கையை தட்டி மகிமை அளவு உயருது. ஆமேன், ஆமேன், ஆமேன். சுகமாகாத வியாதிகள் சுகமாகுது, திறக்காத கதவுகள் திறக்குது. ஏன்னா உங்கள் சூரியன் நிற்கவே நிற்காது. சூரியனை நிப்பாட்டிடுவீங்களா? முடியாது. அது மேலே ஏறிக்கிட்டே தான் இருக்கும் நண்பகல் வரைக்கும். அப்படித்தான் உங்கள் மகிமை எவனு நிப்பாட்ட முடியாது, அது ஏறிக்கிட்டே தான் இருக்கும். என்ன சார் 2 மணி நேரம் நான் பார்த்தேன், அங்கே இருந்தீங்க, மேகம் இருந்துச்சு, திறந்தவொடனே விட்ட இடத்துல இருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறது இல்லையா? அந்த காலத்தில் கரண்ட்டு போயிடும். டிவி பார்க்கும்போது நம்ம என்ன செய்வோம், படம் விட்டதுலேருந்து தொடங்குன்னு பார்த்தா அது படம் இன்ட்ரோவில் தாண்டி போயிட்டுருக்கோம். உங்கள் ஏரியாவில் கரண்ட் இல்லைன்ற கடை நாங்கள் படத்தட்டி பட்ட முடிவாடா, அது போயிட்டே இருக்கும். அப்படித்தான் உங்கள் ஏரியாவுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் மேலே இருந்து அவன் சேட்டலைட்டு அவர் உனக்கு கொடுக்குற மகிமை மேலே ஏற்றி ஒரு 6 மாதம் நீ கரண்ட் இல்லாமல் 6 வாரம் கரண்ட் இல்லாமல் வந்துட்டோன்னா படம் விட்டதுலேருந்து தான் தொடங்காது. திரும்ப படத்தை போட்டால் ஹீரோ வேற எங்கேயோ இருப்பார். கை தட்டுங்க. ஆமே சார், நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன். உங்களோட பழகினவர்கள் அல்லது உங்களை விட்டு போனவர்கள் ஒரு 6 மாதம் கழிச்சு உங்களை பார்க்குறாங்க, இல்லை 1 வருஷம் கழிச்சு உங்களை பார்க்குறாங்கன்னா அந்த 1 வருஷத்துக்குள்ளாக உங்களுடைய வளர்ச்சி பெரிதாக இருக்கும். ஒவ்வொரு முறை ஒரு கேப்புக்கு அப்புறம் அவங்க பார்க்கும் போதெல்லாம் உங்களுடைய மகிமையின் அளவு உயர்ந்து கொண்டே தான் இருக்கும். அது உங்களுக்குள் நடந்து கொண்டே இருக்கிறது. திஸ் இஸ் வாட் த ரியல் பிக்சர் இமேஜ் ஆஃப் யூ. யூ கேன் see it in mirror. இந்த கண்ணாடியில் நம்ம பார்க்க முடியுமா? இந்த கண்ணாடி தான் அழகாக காட்டுது உங்களுக்கு, நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும். ஆமாம், உன்னுடைய மகிமை மேலே போயிட்டே இருக்கும் அப்படின்னு கவலைப்படாதீங்க. அதுதான் உங்கள் சாயல். இன்றைக்கு ஒரே உங்கள் சாயலை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். ரோமர் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீல் ஆண்டர்சனோட புக்கை வாசித்துக்கிட்டு இருந்தப்ப இது என்னை ரொம்ப தொட்டதாக இருந்தது. நான் எழுதி வச்சுரு 30 தேவ சாயலை பற்றி நான் எழுதியிருக்கிறேன், உங்கள் சாயலை பற்றி. அந்த 30ஐயும் பேசணும்னு நான் விரும்புகிறேன். பட் அந்த 30 இல்லாத ஒன்றை இன்றைக்கி நான் பேச வேண்டும் என்று ஃபீல் பண்ணேன். உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். 15:7. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்னொரு தடவை வாசிங்க. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். கரங்களை தட்டி இந்த வசனத்துக்கு நன்றி சொல்லுங்கள். கிறிஸ்து நம்மை
சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ள போறாரா, ஏற்றுக்கொண்டுட்டாரா? ஏற்றுக்கொண்டது போல அப்படின்னா நீங்கள் யார் அப்படின்னா, ஏற்றுக்கொண்டதுக்கு ஆங்கிலத்தில் என்ன இருக்குன்னா அக்செப்டட், ரெகக்னைஸ்ட், ஒன்று அங்கீகரிச்சிருக்காராம். சொல்லுங்கள், அப்போ கிறிஸ்து ஒன்றை அங்கீகரிச்சிருக்கிறார். கரங்களை தட்டி நான் யார் சொல்லுங்க, நான் அங்கீகரிக்கப்பட்டவன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.